ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்போது சம் ஆஃப் டி ஸ்கொயர் கூட நாம் m இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 இதை ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Obtain the rank correlation coefficient for the following data: x equal to 68, 64, 75, 50, 64, 80, 75, 40, 55, 64, y 62, 58, 68, 45, 81, 60, 68, 48, 50, 70 இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸும் ஒய்யும் டேட்டாவை காலமாக எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ ஹையஸ்ட் நம்பர் என்னது 80. ஓகே, எக்ஸில் ஹையஸ்ட் நம்பர் 80. ஸோ ரேங்க் 1ன்னு நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 75. 75 வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கிறதுனால ஸோ இது அதோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா 2 and 3. ஸோ 2 + 3 ரேங்க் வந்து 2 + 3 divided by 2ன்னு வரும். ஸோ 5/2 equal to 2.5. ஓகே, ஸோ நமக்கு அதோடைய ரேங்க்கு 2.5. ஸோ 2 and 3யோட பிளேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது 4th ரேங்க் 68 தான் நெக்ஸ்ட் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 68க்கு அப்புறம் 64. ஓகே, 64, 64, 64. ஸோ 5 + 6 + 7 divided by 3. So that value is 18/3 equal to 6. So 6ன்னு நம்ம ரேங்க் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 64க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது வந்து 55. ஸோ 6, 7, 8 7 வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். இது 8. நெக்ஸ்ட்டு 59 அண்டு 40, 10 இந்த மாதிரி ரேங்க்கை நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒய்லையும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 81. நெக்ஸ்ட்டு 70. நெக்ஸ்ட் ஒன் 68 பாருங்க 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 68 3 + 4 7 7/2 equal to 3.5. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ரேங்க் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்னது டிங்கிறது டிஃப்ரென்ஸ் என்ன 4 - 5 - 1 6 - 7 - 1 2.5 - 3.5 - 1 9 - 10 - 1 6 - 1 5 1 - 6 - 5 2.5 - 3.5 - 1 10 - 9 1 8 - 8 0. நெக்ஸ்ட்டு 6 - 2 4. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதை ஆட் பண்ணும்போது 72ன்னு கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரேங்க் வரும்போது m இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 இது கூட ஆட் பண்ணிக்கணுமா. ஃபஸ்ட்டு எக்ஸில் பார்த்துடலாம். எக்ஸில் 2 நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 75 2 டைம்ஸ் இருக்கிறதுனால m equal to 2. ஓகே, m equal to 2னா 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 டிவைட் பை 12. ஸோ அதோட வேல்யூ 1/2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 64 3 டைம்ஸ் வந்திருக்கு. 3 இன்ட்டு 9 - 1 டிவைட் பை 12 ஈக்குவல் டு நமக்கு 24 டிவைட் பை 12 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஸோ 1/2வையும் 1/2 + 2 ஈக்குவல் டு 5/2. ஸோ சிமிலர்லி நம்ம y கண்டுபிடிப்போம். yல வந்து 68 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால 2 இன்ட்டு 4 - 1 12 டிவைட் பை 1/2. இதை நம்ம ரோ ஸ்பியர்மேன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 - 6 sum of d square plus tx dy divided by n into n square minus 1. என்னங்கிறது டோட்டல் அப்சர்வேஷன், n வந்து 10. ஓகேங்களா, அந்த டோட்டல் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1 - 6 into 72 plus 5/2 plus 1/2 divided by 10 into 10 square 100 minus 1 வரும். ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 0.545. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பியர்மேனோட ரேங்க்கை கண்டுபிடிப்போம். ஸோ இதோட லிமிட்ஸ் பார்த்தோம்னா லிமிட் ரோ இஸ் அ மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா சம் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து மினிமமாக இருக்கும்.
Rho is maximum, sum of d square is minimum, which implies rho less than or equal to 1 or rho equal to 1. Rho is a maximum. Okay, அப்பனா அதோட limit -1 less than or rho less than or equal to 1 ல தான் இருக்கும். Okay, next rho is a minimum இருந்துச்சுன்னா sum of d square வந்து maximum, opposite direction. So rho equal to -1 னா -1 less than or equal to rho. So இதுதான் அதோட limit. So interpretation பார்க்கலாம். இப்போ rho equal to plus or minus 1ல இருக்கும். So stronger the monotonic relationship. So two variableக்கான relationship பற்றி சொல்கிறாங்க. 0.012 to 0.19 very weak agreementல இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் ரேஞ்சு நெகட்டிவ் ரேஞ்சுன்னு இருக்குது, அதில் சொல்கிறேன். ஸோ 0.20 to 0.39 weak, 0.40 to 0.59 moderate, 0.60 to 0.79 strong, 0.80 to 1.2 very strong. அதோட ரிலேஷன் டூ வேரியபிள்ஸ்க்கான ரிலேஷன் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நெகட்டிவ்ல -0.01 to -0.19 வெரி வீக் டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்கும். அதே -0.20 to -0.39 வீக் டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஸோ சிமிலரா -0.80 to -1 வெரி ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரோ இஸ் ஸ்லைட்லி லோயர் தென் ஆர், அதாவது ஸ்பியர்ஸ்மேன் கார்லேஷன் வந்து லோயர் தென் கால் பியர்ஸ்மேன் இருக்கும். ஓகே, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா பெஸ்ட் வந்து கார்லேஷன் பியர்மேன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் எல்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன். This measure is used to know the existence of relationship between the two attributes of A and B. அதாவது A and B ஓட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இதில் அவங்களோட பிஹேவியர் கேரக்டர்ஸை ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், பிளைண்ட்னஸ், ஹானஸ்டி, ஓகே, லவ், எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, எல்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன் மெஷர் த strength and the direction of association. Association means that the attributes have some degree of agreement. Okay, இதுதான் attributes A, attributes B. இப்போ எஸ்னா A, attributes Aல வந்து அவங்க எஸ் நோன்னு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுறாங்கன்னா எஸ், அட்டன் பண்ணலன்னா நோ, இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறது, ஓகேவா, அவங்களோட கேரக்டர், அதில் வந்து எஸ் சக்ஸஸ் ஆகுறாங்க, சக்ஸஸ் ஆகலை, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏ அண்ட் பி, ஏபிங்களா, சக்ஸஸ் அண்ட் அட்டன் பண்ணதுனால சக்ஸஸ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு அட்டன் அண்டு நாட் சக்ஸஸ். ஸோ இதோட டோட்டல் ஏ. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பி, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. நல்லா நினச்சிக்கோங்க, இதில் காமனாக இருக்கிறது பீனுங்க வருது, இதில் காமனாக இருக்கிறது பீட்டா. இது வந்து டோட்டல், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என் வரணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என். ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி எல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, Q ஈக்குவல் டு ஏபி மல்டிபிள் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஏ பீட்டா மல்டிபிள் ஆல்ஃபா பி டிவைட் பை ஏபி மல்டிபிள் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஏ பீட்டா மல்டிபிள் ஆல்ஃபா பி. ஓகேங்களா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, இதை பார்த்துக்கோங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதே சேம், -1 less than or equal to Q less than or equal to 1. 0 to +1 இருந்தால் அது டைரக்ட் ரிலேஷன்ஷிப், -1 to 0 வந்தால் அது இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். Out of 1,800 candidates appeared for a competitive examination, 625 were successful, 300 had attended a coaching class, and of these 180 came out successful. Test for the association of attributes attending the coaching class and success in the examination. So association கேட்குறாங்க, Q equal to AB alpha beta minus A beta into alpha b divided by AB alpha beta minus A beta alpha b. ஸோ இதை வந்து
Qவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அவுட் ஆஃப் 1800 கேண்டிடேட்ஸ்னால் தட்ஸ் ஈக்குவல் டு n. நெக்ஸ்ட்டு appear A equal to 625. Successful B equal to 300. Okay, 180 came out successful. That means AB. ஓகே, அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து Q கண்டுபிடிக்கலாம். A ஆல்ஃபா B பீட்டான்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். A வேல்யூ என்னது? A இந்த இடத்துல ABன்னு வருமா? ஸோ A இன்ட்டு B 180 அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே டோட்டல் வந்து அட்டன் பண்ணுங்க 625 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 180 மைனஸ் 625 445. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இந்த இடத்துல B வந்து 300ன்னு கொடுத்துட்டாங்க. B வந்து 300 கொடுத்துட்டாங்க. 180லேருந்து 300 வந்து மைனஸ் பண்ணால் 120 கிடைக்கும். ஸோ இங்கே என்னங்கன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 1800லேருந்து 625 மைனஸ் பண்ணால் 1175 கிடைக்கும். 1175லேருந்து 120 மைனஸ் பண்ணால் 1055 கிடைக்கும். ஸோ பீட்டா வேல்யூ வந்து இது ரெண்டு ஆட் பண்ணால் 1500ன்னு கிடைக்கும். ஸோ அந்த எப்பயுமே இந்த டயக்ராமாக நம்ம போட்டுக்கணும். A ஆல்ஃபா B பீட்டா டோட்டல். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் நம்ம எழுதிக்கணும். B கொடுத்துருக்காங்க 300ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. AB 180ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து 1800. ஓகே, டோட்டல் 1800. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் A வேல்யூ 625ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 180 மைனஸ் 625 445. ஓகே, நெக்ஸ்ட்டு 180 மைனஸ் 300 120. 625லேருந்து 1800 மைனஸ் பண்ணால் 1175. 1175லேருந்து 120 மைனஸ் பண்ணால் 1055. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண Qவில் 180 இன்ட்டு 1055, அதாவது 180 ஓகே மைனஸ் 120 இன்ட்டு 445 அதே கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து 0.56ன்னு வரும். தட்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ் அசோசியேஷன் பிட்வீன் சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்டெண்டிங் கோச்சிங் கிளாஸ். ஸோ பாசிட்டிவ் அசோசியேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் x and y ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா. ஸோ XY வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எதுவுமே இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன். கார்லேஷன் பிட்வீன்னே கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன்னா கால் பிஎஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஓகே, ஆர் நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது, ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1/n சம் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் பார் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/n sum of x square minus x bar square into 1/n sum of y square minus y bar square. இது ஒரு ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூலாம் நம்ம எழுதிடணும். அதே மாதிரி ஒய் வேல்யூ எல்லாத்தையும் எழுதிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 65 இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய்யை மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.603 வரும். ஸோ இது ரொம்ப பெரிய லாங்காக இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக இதில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 268ன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் கழிச்சு போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆக்சுவலாக இது வந்து டிஎன்பிசியில் வந்து ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஒன்லி கான்செப்ட் ஓரியன்டாக தான் கொஷின் கேட்பாங்க. The ranks of the some 16 students mathematics and statistics are as follows. Two numbers within brackets denote the ranks of the students in mathematics and statistics. So கொடுத்துருக்காங்க 1120 2,10 33 44 55 67 72. ஸோ நமக்கு இதுல இருந்து என்ன டி கண்டுபிடிக்கணும், இதோட டிஃப்ரென்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 1 minus 1 0, 2 minus 10 minus 8, 3 minus 3 0, 4 minus 4 0, 5 minus 5 0, 6 minus 7 minus 1, 7 minus 2 5, 8 minus 6 2, 9 minus 8 1, 10 minus 11 minus 1, 11 minus 15 minus 4, 16
12 minus 9 is 3, 13 minus 14 minus 1, so etc. ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது 136ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரேங்க் கொடுத்தாவே ஸ்பியர்மேன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into sum of d square divided by n into n square minus 1. ஓகே, அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிஎன்பிசி சிடிஎஸ்ல கொஸ்டினை வந்து பார்க்கலாம். If correlation coefficient more than correlation coefficient or it's b dot e. b dot eங்கிறது probable error, correlation is significant. Okay, significantன்னு சொல்லும் போது or greater than 6 multiple probable error. Okay, so greater than na more than 6 times. C is the correct answer. Next question. X and y are independent variables, covariation x comma y equal to 0, sigma x equal to 4, sigma y equal to 5. The correlation coefficient between x and y is. Actually, இந்த கொஸ்டின் பாருங்க, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னே கொடுத்துட்டாங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னா என்ன? அன்கார்லேட்டட். அன்கார்லேட்டட்னா ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஆர் சப்ஸ்டியூட் பண்ணி போடணுன்னாலும் 0 டிவைட் பை எனி திங், ஓகே, ஈக்குவல் டு 0 தான். Next question. The closeness of relationship between two variables are determined by correlation coefficient is not proportional. Okay, ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனல் இருக்காது, நாட் ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? If the forces affecting the two variable series are independent of each other, then it is called. So forces affect பண்றது நான் சொல்லிருக்கேன்னா அது என்னது? Spurious correlation. Positive correlation 0 less than or less than or equal to 1. Negative correlation is a 0 greater than or greater than or minus 1. Next, correlation coefficient is independent of change of origin and scale. Okay, origin and scale. C is the correct answer. Next question. From the following choices, pick the odd one. So covariance of x comma y equal to e of x minus x bar into y minus y bar. It's the correct one. Next, covariance of x comma y equal to e of xy minus e of x e of y. This is also correct. Covariance of x comma y equal to e of whole bracket 40 x minus e of x multiple y minus e of y. This is also correct, but இங்க வந்து wrong because B is a correct. இதுக்கு opposite இருக்கிறது D. So this one is a odd one. Okay friends, next classல வந்து regression equation நம்ம பார்க்கலாம். Thank you friends.